ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இயர் 2 கதையியல் தான் பார்க்க போறோம். இதுல வந்து தமிழ் சிறுகதை பத்தி நிறைய வரும். இந்த பாடத்துல இருந்தும் குரூப் 2 2024 எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நல்லா தெளிவா பார்ப்போம். தமிழில் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் தொல்காப்பியத்தில் கிடைப்பதன் மூலம் அதன் தொன்மையை அறிய முடியும். தொல்காப்பியம்னால என்னது? தொன்மை காலத்துல இருக்கிற இலக்கிய நூல், அதனால தொன்மை. என்னது? தமிழில் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள். அதாவது கதை இலக்கியம்ன்றது இந்த சிறுகதை எல்லாம் இதுலதான் வரும். சரியா? தமிழின் மரபு பண்புகளோடும் மேலை நாட்டினரிடமிருந்து பெறப்பட்ட வடிவ நேர்த்தியோடும் தமிழ் சிறுகதைகள் தோன்றி வளர்ந்தன. இப்பாடப்பகுதியில் தமிழ் சிறுகதைகளின் வளர்ச்சி குறித்தும் பல்வேறு காலகட்டங்களில் எழுதிய படைப்பாளர்களை குறித்தும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. நல்ல கதை இலக்கியங்களை படிப்பதற்கும் திறனாய்வு செய்வதற்குமான வழிகாட்டல் பொருத்தமான எடுத்துக்காட்டுகளோடு அமைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ள சிறுகதைகள் அயலக எழுத்தாளர் சிறுகதை, அயலக சிறுகதை, மொழிபெயர்ப்பு சிறுகதை, குறுங்கதை, நுண்கதைகள் ஆகிய படிப்பதற்கு புதிய தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் முக்கியமானது இந்த பேஜ்ல என்னன்னா, தமிழின் இலக்கிய கதை, தமிழோட கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் எதுல இருக்குன்னா தொல்காப்பியம்ல இருக்கு. தமிழின் மரபு பண்புகளோடும் மேலை நாட்டினரிடமிருந்து பெறப்பட்ட வடிவ நேர்த்தியோடும் தமிழ் சிறுகதைகள் தோன்றி வளர்ந்தன. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யானையின் சாவு யாரோடது? சார்வாகன். யானைனால ஒரு வாகனம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, மரங்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு. அதனால யானையின் சாவு சார்வாகன், வாகன் அந்த வாகனம். அதனால யானையின் சாவு சார்வாகன். பூ உதிரும் ஜெயகாந்தன். பூ உதிரும் ஜெயகாந்தன். ஏன்னா ஜெயகாந்தன் அவர் வந்து சிலபஸ்ல இருக்காரு, அதனால நல்லா பாத்துக்கோங்க. பூ உதிரும் ஜெயகாந்தன். இறுக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி. இறுக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி. நசுக்கம் சோதர்மன். நசுக்கம் சோதர்மன். பேபி குட்டி கே பாலமுருகன். நம்ம பேபியா இருக்கும் போதுதான் என்னது பாலன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சின்ன, அதுதான் பேபி குட்டி கே பாலமுருகன். பசி தாமரை செல்வி. பசிச்சா என்ன பண்ணணும்? தாமரை இலையில வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசி தாமரை செல்வி. அசமஞ்சா பாபுவின் நாய் சத்யஜித் ரே. அசமஞ்சா பாபுவின் நாய் சத்யஜித் ரே. ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன். இந்த எஸ் ராமகிருஷ்ணன் பத்தியுமே நமக்கு ஸ்கூல் புக்ல எல்லாம் இருக்கு, அதனால நல்லா ஞாபகம். ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன். பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல். பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல். ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். என்னென்ன பார்த்தோம்? யானையின் சாவு சார்வாகன், பூ உதிரம் ஜெயகாந்தன், இறுகமுடிய கதவுகள் ஆர் சூடாமணி, நசுக்கம் சோதர்மன். நசுக்கம் சோதர்மன். பேபிக்குட்டி கே பாலமுருகன். பசி தாமரை செல்வி. அசமஞ்சா பாபுவினாய் சத்யஜித் ரே. அசமஞ்சா பாபுவினாய் சத்யஜித் ரே. ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன். ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன். பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல். பனித்துளியின் பேச்சு ஹெச்.சி. ரசூல். ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். இளங்கோ கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும். ஆதி மனிதன் தனது அனுபவத்தை அல்லது நடந்த நிகழ்வை அடுத்தவரிடம் விவரித்த போது கதை சொல்லுதல் எனும் கலை ஆரம்பித்தது. அதை சொல்பவர் தமது சொல்லும் திறனுக்கேற்ப உவமைகளோடும் வருணனைகளோடும் சொன்னபோது அது கேட்பவர்களை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு வலிமையான தொடர்பு வடிவமாக உருவானது. என்னது? ஆதி மனிதன் வந்து வேட்டையாட போவான். அவங்க வீட்டு பெண்மணிகள் எல்லாம் இங்க வீட்டுல இருப்பாங்க. அப்போ வேட்டையாடிட்டு வந்து அந்த அனுபவ நிகழ்வுகளை எல்லாம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதுதான் கதை சொல்லுதல் கலை வந்து ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம சொல்லும் போது உவமை இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா அந்த உவமை வருணனை எல்லாம் சொல்றப்போ அது வந்து கேட்பவர்களுக்கும் ஒரு கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. தொடக்கத்தில் தமிழ் மரபில் கதைகள் வாய்மொழியாகவே பேசப்பட்டன. நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது? கதை நல்ல வாயால சொல்றது, அதான் வாய்மொழியாகவே கதைகள் சொல்லப்பட்டன. பின் உரைநடை கலந்த கதை பாடல்கள் கதைகளை தந்தன. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? உரைநடை கலந்த ஒரு பாடல்களா இருந்தது. அதுக்கப்புறம் மொழியோட வரி வடிவம் செழுமைப்பட்ட பிறகு கதை இலக்கியம் எழுத்தில் பதிவானது. ஃபர்ஸ்ட் வாய்மொழியா தான் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எழுத்துல கொண்டு வந்தாங்க. தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். இது வந்து இந்த லைன் வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழோட உரைநடை மரபை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். இந்த பாடல் வரிகள்ல எதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்கன்னா தமிழின் உரைநடை மரபு. பொருள் மரபில்லா பொய்மொழியானும் என்பதற்கு கற்பனை கலந்த புனைவு மொழியாக, அதாவது யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசிக் கொள்வதை போல எனவும், பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்பதற்கு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு என்னும் உரையாசிரியர் விளக்கம் தருவர்.
என்னது அவரோட பாடல்களுக்கு என்ன மாதிரி விளக்கம் தருறாங்கன்னா, இப்போ பொருள் மரபு இல்லாத ஒரு மொழினா அதாவது கற்பனை கற்பனை கலந்த புனைவு மொழி. அதாவது யானையும் குருவியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு கற்பனையா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது பொருளோடு புணர்த்த நகைமொழினா உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு. நம்ம உண்மையே நகைச்சுவையா பேசுறது. மரபிலிருந்து மேற்கூறிய இரு கூறுகளையும் எடுத்துக்கொண்டு பாரதியார் தமது கதையை உருவாக்கினார். இதை பேஸ் பண்ணிதான் பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு, 2 கதை வச்சிருக்காரு. ஒண்ணு என்னதுன்னா காக்காய் பார்லிமெண்ட், அதாவது காகங்களின் பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கின்றன. கரெக்ட் தானே? காக்காய் பார்லிமெண்ட் உண்மை கலந்த ஒரு வேடிக்கை, உண்மையை வந்து ஒரு காக்காய் கூட ஒப்பிட்டு அவர் பேசியிருப்பாரு. இந்த மரபு கூறுகளுடன் அமைந்த அவருடைய 6ல் 1 பங்கு எப்போ வந்தது? 1910 வந்திருக்கு. 6ல் 1 பங்கு கதை தமிழின் தொடக்க கால கதைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். அப்போ எந்த 2 கதை? காக்கா பார்லிமெண்ட் கதையும் பாரதியாரோடது. 6ல் 1 பங்கும் பாரதியாரோடது. 6ல் 1 பங்கு எப்போ வந்து 1910. சிறுகதையை மேலை நாடுகளின் இலக்கிய வடிவமாக திறனாய்வாளர்கள் வரையறுக்கின்றனர். உலக சிறுகதைகள் அமைந்த வடிவத்தை பின்பற்றிய தமிழ் சிறுகதைகளும் எழுதப்பட்டன. சிறுகதை என்பது ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என பொருள் பற்றி மட்டும் எழுதுவது. என்ன ஒரு பொருள் பற்றி மட்டும் எழுதுவது. சரியா? சிறுகதைன்றது என்னது? ஒரே ஒரு சம்பவம் பத்தி, இல்லைன்னா ஒரே ஒரு மனநிலையை பத்தி, இல்லைன்னா ஒரே ஒரு சிக்கல். அப்படின்னா அந்த ஒரு சிறுகதைன்னு பார்க்கும்போது ஒரு ஆளை பத்தி தான் இருக்கும். அதுதான் என்னது? சிறுகதை. எந்த நோக்கத்தோடு கதை எழுதப்படுகிறதோ அதை நோக்கிய கதையின் அனைத்து கூறுகளும் செல்லும் ஓர்மை கொண்டது. வாசகன் ஊகித்தறிய முடியாத ஒரு திருப்பத்தை இறுதியில் கொண்டு முடிவது. இந்த வரையறைக்கு உட்பட்டதே திறனாய்வாளர்கள் சிறுகதையின் வடிவம் மதிப்பிடப்படுகிறது. சிறுகதை என்னது? மேலை நாட்டில இருந்துதான் உலக சிறுகதைகளோட வடிவத்தை வச்சுதான் நம்ம தமிழ் சிறுகதை எழுதுறாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சம்பவத்தை பத்தி, ஒரு மனநிலையை பத்தி, ஒரு சிக்கலை பத்தி தான் சொல்லும். அதுலயும் எதை ஃபோக்கஸ் பண்ணி போறாங்களோ அந்த நோக்கிலேயே போகும். அதுவும் இல்லாம வாசகன் வந்து இப்ப நம்மவே அப்படிதான் ஒரு படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் என்னன்னு நம்மளால ஒரு சில இதுக்கு ஊகிக்க முடியுது. ஊகிக்க முடியாதது மாதிரி இருக்கணும். வாசகன் ஊகித்தறிய முடியாத ஒரு திருப்பத்தை இறுதியில் கொண்டு முடிவது. இப்படி இருக்கிறது தான் என்னது? சிறுகதையின் வடிவம். இப்படிப்பட்ட இந்த எல்லா ஒப்புமைகளோடும், அதாவது தமிழில் மேற்கூறிய சிறுகதைக்கான வடிவ அமைதுடன் வெளிவந்த முதல் சிறுகதை என்னது? வ.வே.சு என்று அழைக்கப்பட்ட, அதாவது வ.வே.சு ஐயர்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட ஃபுல் நேம் என்னது? வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம். வரகநேரி வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம். அவர் எழுதினது குளத்தங்கரை அரசமரம். 1915. குளத்தங்கரை அரசமரம். ஓர் அரசமரம் பேசுவது போல் அமைந்த இக்கதை அதன் சமகால சிக்கலை நுட்பமாக பேசி செல்கிறது. மாதவையாவின் சிறுகதைகள் தொடக்கால சிறுகதைகளாக அறியப்படுகின்றன. வ.வே.சு அவர்களோட குளத்தங்கரை அரசமரம், அதுக்கப்புறம் மாதவன் அவர்களோட சிறுகதைகளும் தொடக்க கால சிறுகதைகள். அதுக்கப்புறம் தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை பொதுவாக 5 தலைமுறையினராக சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5. இது வந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க, அதனால நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாரு? புதுமைப்பித்தன். இது குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே, நவீன இலக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் யாரு? புதுமைப்பித்தன். அவரது சமகால, இவங்க எல்லாமே முதல் தலைமுறை. சரியா? சமகால எழுத்தாளர்களான பிச்சமூர்த்தி, நம்ம அங்க பார்க்கும்போதே பார்த்திருப்போம். மணிக்கோடி காலத்துல யாரு? பிச்சமூர்த்தி, கூப்பா ராசகோபாலன், கா.நா. சுப்பிரமணியன், புதுமைப்பித்தன் பார்த்திருப்போம். இங்க இதான் பார்க்க போறோம். புதுமைப்பித்தன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தமிழ் நவீன இலக்கியத்தில் வந்து தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாரு? புதுமைப்பித்தன். வேற யாரு கொடுத்திருக்காங்க? பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பா ராஜகோபாலன், பி.எஸ். ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோரை தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக கொள்ளலாம். இவங்க எல்லாம் முதல் தலைமுறையில சிறுகதை எழுதினவங்க. இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள். இக்காலகட்டம் மணிக்கொடி காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தசாரதி, வேற யாரெல்லாம் வராங்க இதுக்குள்ள? பார்த்தசாரதி, அகிலன் ஆகியோர் புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்தனர். இக்காலகட்டத்தில் எழுதிய கல்கி பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை எழுதினார். அப்போ மணிக்கொடி காலத்தில் பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை எழுதியவர் யாருன்னு கேட்டா யாரு? கல்கி. சரியா? கல்கி. அதுக்கப்புறம் லட்சியவாத கதைகளை படைத்தவர்கள் யாரு கேட்டா பார்த்தசாரதி, அகிலன். பார்த்தசாரதி, அகிலன். அப்ப யார் யார் இருக்காங்கன்னு நல்ல நேம் பார்த்துக்கோங்க. பார்த்தசாரதி, மௌனி, கூப்பா ராசகோபாலன், பி.எஸ். ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன், பார்த்தசாரதி, அகிலன், கல்கி. இவங்க எல்லாமே முதல் தலைமுறையில உள்ளவங்க. 2ஆம் தலைமுறை. புதுமைப்பித்தனை தொடர்ந்து லாசா ராமாமிர்தம், கா.நா. சுப்பிரமணியம், சி.சு. செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராம், ஆர். சண்முக சுந்தரம் போன்ற படைப்பாளிகளிடம்
இருந்து சமரசமில்லா சமூக விமர்சன கதைகள் எழுந்தன. பெண்களால் எழுதப்படும் பெண்ணுலக சித்தரிப்பு கதைகள் குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள் போன்றோர்களால் எழுதப்பட்டன. முதல் இதுல யாரெல்லாம் பார்த்தோம்? புதுமை பித்தன், பிச்சமூர்த்தி, மௌனி, கு.ப. ராசகோபாலன், பி.எஸ். ராமையா, அதுக்கப்புறம் சிதம்பர சுப்பிரமணியம், நான் பார்த்த சாரதி, அகிலன், கல்கி, இவங்களெல்லாம் பார்த்தோம். இப்ப இரண்டாம் தலைமுறையில வாரோம். இரண்டாம் தலைமுறையில யார் யார் பார்க்கிறோம்? லாசா ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராமன், ஆர் சண்முக சுந்தரம். நம்ம அங்க பார்த்த மணிக்கொடி காலம் எழுத்து காலம்ன்றது வேற. இங்க வந்து தலைமுறையா முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை அந்த மாதிரி. சரியா? லாசா ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியன், சீசு செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராமன், ஆர் சண்முக சுந்தரம். இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமரசமில்லாத சமூக விமர்சன கவிதைகள் எழுதியிருப்பாங்க. எப்போ? இரண்டாம் தலைமுறையில. இதே பெண்களை பத்தி பெண்கள் தான் எழுதியிருக்காங்க. பெண்களால் எழுதப்படும் பெண்ணுலக சித்தரிப்பு கவிதைகள் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள் இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூன்றாம் தலைமுறை. இக்காலகட்டத்தில் முன்னோடிகள் போட்ட பாதையில் வேகம் பிடித்த தமிழ் சிறுகதை அதன் உச்சங்களை தொட்டது. எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்த கு. அழகிரிசாமி. எளிய மனிதர்களோட பண்பு நலன்களை பதிவு செய்தவர் யாரு? கு. அழகிரிசாமி. பண்பு நல்லா இருந்தாதான் அழகா இருப்போம். பண்பு நலன்களை பத்தி சொன்னது யாரு? கு. அழகிரிசாமி. கவித்துவமான சொற்சித்திரங்களை படைத்த நகுலன். சொற்சித்திரம் படிச்சது யாரு? நகுலன். மனித உறவுகளையும் மனசலனங்களையும் சித்தரித்த தி. ஜானகிராமன். சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதினது சுந்தர ராமசாமி. பெருநகர நடுத்தர வாழ்வை எழுதியவர் அசோகமித்திரன். வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்த ஜி. நாகராஜன். தம் கிராமிய பின்புலத்தை களமாக்கி கொண்டு வட்டார மொழியில் கதை சொல்லும் கி. ராஜநாராயணன். பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதிய இந்திரா பார்த்தசாரதி. இதே பெருநகர நடுத்தர வாழ்வை எழுதியது அசோகமித்திரன். பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதிய இந்திரா பார்த்தசாரதி. கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை தந்த நீல பத்மநாபன். குழந்தை உளவியலை கதைகளாக்கிய சார்வாகன். குறியீட்டு தன்மையுடன் எழுதிய நா. முத்துசாமி. வறுமையை சித்தரித்த ஆ. மாதவன். நாஞ்சில் நாடு, அதாவது குமரி மாவட்ட மக்களின் வாழ்வை எழுத்தில் பதிவு செய்த மா. அரங்கநாதன். ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியே பதிவு செய்த கரிச்சான் குஞ்சு. எளிய மனிதர்களின் மன வேட்டங்களை எழுதிய சா. கந்தசாமி போன்றோரின் படைப்புகள் வெளிவந்தன. முற்போக்கு எழுத்துக்களால் மக்களுடன் நேரடியாக விவாதித்த ஜெயகாந்தன். அதுக்கப்புறம் என்னது? முற்போக்கு எழுத்துக்களால் மக்களுடன் நேரடியாக விவாதித்தது யாரு? ஜெயகாந்தன். தம் கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றார் தோமுசி ரகுநாதன். புகழ் பெற்றார். சரியா? யாருன்னா ஜெயகாந்தன். ஓகே. முற்போக்கு எழுத்துக்களால் மக்களோட நேரடியாக விவாதித்து தம் கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றவர் தான் யாருன்னா ஜெயகாந்தன். அதுக்கப்புறம் வேற யார் இந்த மூன்றாம் தலைமுறையில வராங்கன்னா தோமுசி ரகுநாதன், கே. முத்தையா, டி. செல்வராஜ், சு. சமுத்திரம், பொன்னீலன், பா. ஜெயப்பிரகாசம் போன்றோர். ஆர். சூடாமணி, ராஜம் கிருஷ்ணம், கோமகள், லட்சுமி, அனுத்தம இவங்க எல்லாம் பெண் எழுத்தாளர்கள். எப்போ உள்ளவங்க? மூன்றாம் தலைமுறையில் உள்ளவங்க. இதுல நம்ம வந்து ராஜம் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு அங்க வருவாங்க. எங்க ஸ்கூல் புக்ல நமக்கு சிலபஸ்ல வராங்க. ராஜம் கிருஷ்ணன், கோமகள் இவங்களோட நூல்வெளியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுத்து படிச்சுக்கணும். யாரு? ராஜம் கிருஷ்ணன், கோமகள் இவங்க எல்லாம் யாரு? மூன்றாம் தலைமுறையில் உள்ள பெண் எழுத்தாளர்கள். இது வந்து கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 3-4 வாட்டி ரீட் பண்ணும் போதே நமக்கு ரொம்ப அப்படி படிக்கணும்னு கிடையாது. ஆனா ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி வாசிக்கும் போதே நமக்கு மைண்ட்ல ஏறிடும். ஏன்னா சுந்தர ராமசாமி எல்லாம் சிலபஸ்ல வந்து இருக்காங்க. அப்படி அவ சிறந்த வடிவ ஓர்மையுடன் சிறுகதை எழுதுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தர ராமசாமி. மனித உறவுகளையும் மனச்சலனங்களும் சித்தரித்த தி. ஜானகிராமன். அதுக்கப்புறம் சொற்சித்திரங்களை படைக்கிறது யாரு? நகுலன். பண்பு நலன்கள் கு. அழகிரிசாமி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு ஒரு சூஸ் மேட்ச் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. பண்பு நலன்கள் கு. அழகிரிசாமி. பண்பு நலன்கள் கு. அழகிரிசாமி. சொற்சித்திரம் நகுலன். சொற்சித்திரம் நகுலன். மனித உறவு மனித சலனம் தி. ஜானகிராமன். மனித உறவு மனித சலனம் தி. ஜானகிராமன். சிறந்த வடிவ ஓர்மை சுந்தர ராமசாமி. சிறந்த வடிவ ஓர்மை சுந்தர ராமசாமி. பெருநகர நடுத்தர வாழ்வு அசோகமித்திரன். பெருநகர நடுத்தர வாழ்வு அசோகமித்திரன். வலியும் அவமானமும் ஜி. நாகராஜன். என்னது? நாகராஜா கொத்துன வலிக்கும் வலியும் அவமானமும் ஜி. நாகராஜன். அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும். வட்டார மொழியினாலே கி. ராஜநாராயணன். அது மாதிரி பெருநகர வாழ்வியல் இந்திரா பார்த்தசாரதி. பெருநகர வாழ்வியல் இந்திரா பார்த்தசாரதி. ஒரு வாட்டியோட ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். பண்பு நலன்கள் யாரு? கு. அழகிரிசாமி. சொற்சித்திரம் நகுலன். அதுக்கப்புறம் இந்த மனசலனம் பத்தி தி. ஜானகிராமன்.
அதுக்கப்புறம் பெருநகர நடுத்தர வாழ்வு அசோகமித்திரன். வலியும் அவமானமும் ஜி நாகராஜன். வட்டார மொழி கி ராஜநாராயணன். பெருநகர வாழ்வியல் இந்திரா பார்த்தசாரதி. கற்பனையை தவிர்த்தவர் தான் யாரு? கற்பனையே தவிர்த்து இயல்பு எழுதினவர் தான் நீல பத்மநாபன். கற்பனையே இல்லாதவர் தான் யாரு? நீல பத்மநாபன். அடுத்த குழந்தைனாலே சார்வாகன். யானை நம்ம படிச்சோம்ல, யானையின் சாவு. அப்ப அந்த யானை, அப்ப அந்த கதை டக்குன்னு வரும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்சது யானை கதை. அப்படி குழந்தை உளவியல் சார்வாகன். குறியீட்டு தன்மை நாமுத்துசாமி. நம்ம நாமுத்துசாமி படிச்சிருப்போம். கூத்தப்பட்டறை நாமுத்துசாமி வருதான். குறியீட்டு தன்மை நாமுத்துசாமி. வறுமையை சித்தரித்தவர் மாதவன். வறுமையை சித்தரித்தவர் யாரு? மாதவன். நாஞ்சில் நாட்டுனா அரங்கநாதன். நாஞ்சில் நாட்டு அரங்கநாதன். அதுக்கப்புறம் பார்வையாளர்களின் வாழ்வை நேரடியா கரிசான் குஞ்சு. அதுக்கப்புறம் என்னது? மனிதர்களின் மன ஓட்டத்தை எழுதினவர் சா கந்தசாமி. அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காங்க முற்போக்கு. இவர் மக்களுக்கு கூட நம்ம அந்த 10th லெசன்ல படிச்சிருப்போம். மக்களுக்கு கூட நேரடியாக விவாதித்து தான் பண்ணுவாரு. இவரது கூர்மையான படைப்புகள் பெரும்புகழ் பெற்றன. யாரு? ஜெயகாந்தன். வேற 2-3 பேர் கொடுத்திருக்காங்க. பேரை மட்டும் நம்ம வாசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 4ஆம் தலைமுறை. இத்தலைமுறை எழுத்தாளர்களில் பெரும்பாலானோர் மென்மையான மொழியில் வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதினார். வண்ண நிலவன், வண்ணதாசன் நமக்கு சிலபஸ்ல இருப்பாரு. வண்ணதாசன். அப்ப அது நல்லா பாத்துக்கோங்க. அவர் 4ஆம் தலைமுறையில வராரு. சரியா? வண்ணதாசன். விட்டல் ராவ், பூமணி, நாஞ்சில் நாடன். பூமணி வருவாரு. நாஞ்சில் நாடன். ஆதவன், பிரபஞ்சன், திலீப் குமார், ஜெயகாந்தன் எங்க வருவாரு? 3ஆம் தலைமுறை. ஜெயந்தன் 4ஆம் தலைமுறை. தஞ்சை பிரகாஷ், தோப்பில் முகமது மீரான், ராஜேந்திர சோழன், சூரியகாந்தன், CR ரவீந்திரன், CM முத்து போன்றோர் சிறந்த படைப்புகளை தந்தனர். ஜெயகாந்தனுக்கு பின் எழுதிய சிறந்த முற்போக்கு படைப்பாளிகளாக கந்தர்வன், சா தமிழ்ச்செல்வன், மேலாண்மை பொன்னுசாமி, தனுஷ்கோடி ராமசாமி, வேல ராமமூர்த்தி, சோலை சுந்தர பெருமாள், தேனி சீருடையான் போன்றோரை குறிப்பிடலாம். மிக நவீன புனைவு நடையை கொண்டவர் சுஜாதா. நம்ம சுஜாதா ரங்கராஜன் படிச்சிருப்போம். அவர் 4ஆம் தலைமுறை சேர்ந்தவர். மிக நவீன புனைவு நடையை கொண்டவர் யாரு? சுஜாதா. பெண்ணியவாத எழுத்தாளர்களான அம்பை, திலகவதி போன்றோர் அறியப்பட்டனர். பெண்ணியவாத எழுத்தாளர்களா யாரு? அம்பை, திலகவதி போன்றோர் அறியப்பட்டனர். அவர்களை தொடர்ந்து வாசந்தி சிவசங்கரி இந்துமதி ஆகியோரது படைப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. அதுக்கப்புறம் 5ஆம் தலைமுறை. நம்ம எஸ் ராமகிருஷ்ணனோடது நிறைய பார்த்திருப்போம். எஸ் ராமகிருஷ்ணனோடது தாவரங்களின் உரையாடல்கள், அதுக்கப்புறம் கதா, தேசாந்தி, அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதுதான் எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் ஆகியோர் இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுடன் கொண்டு சென்றவர்கள். பவா செல்லதுரை, கோணங்கி, பெருமாள் முருகன், மூசுயம்புலிங்கம், கோபிகிருஷ்ணன், ஈரா முருகன், சுப்ரபாரதி மணியன். இவர் கூட சிலபஸ் நம்ம ஸ்கூல் புக்ல நூல்வெளியில படிச்சுப்போம். சுப்ரபாரதி மணியன், யூமா வாசுகி, சு வேணுகோபாலன், கண்மணி குணசேகரன் போன்றோர் இக்காலகட்டத்தில் முக்கியமான படைப்பாளர்கள். தமிழில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதும் எழுத்தாளர்களில் சிவகாமி, பாமா, சோ தர்மன், இமயம், அழகிய பெரியவன், ஆதவன் தீட்சண்யா போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். தற்காலத்தில் தமிழ் சிறுகதை தளத்தில் வாழ்வின் தருணங்கள் நுட்பமான இலக்கியங்களை தரமுடையதாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய தமிழ் சிறுகதைகள் ஆங்கிலத்திலும் பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் வாசிக்கப்பட்டு அதன் மூலம் உலகளாவிய இலக்கிய தளத்தில் தமக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை தமிழ் சிறுகதைகள் பெற்றிருப்பது பெருமைக்குரியது. அதுக்கப்புறம் சிறுகதை வாசிப்பும் திறனும். வாசிப்பு என்பது ஓர் உன்னதமான தனி அனுபவம். சமூக அனுபவங்களை கூட்டுத்தொகுப்பாக படைப்புகளில் வெளிப்படுத்துகின்றன. அவற்றை வாசிக்கும் ஒரு வாசகன் தன் வாசிப்பின் ஊடாக ஒட்டுமொத்த சமூக அனுபவத்திற்குள்ளும் பயணிக்க முடியும். இடம், காலம், மொழி கடந்த அந்த மானிட வாழ்வியல் பதிவுகளிலிருந்து தனக்கான உன்னதங்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆக வாசிப்பு நிறைந்த ஒரு சமுதாயமே மரபின் பண்பாட்டு கூறுகளோடு இயைந்த ஒரு நவீனத்தை தகவமைத்துக் கொள்ள முடியும். நம்ம வாசிக்கிற போதுதான் நமக்கு சமூகத்தை பத்தி தெரிய வரும். என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது வாசிப்பின் மூலம்தான். அதனால வாசிப்பு இருந்தாதான் அந்த சமூகம் என்னது நவீனமயமாதலை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிப்பின் படிநிலைகள். இலக்கிய வாசிப்பு என்பது ஒரே மையத்திலே எப்போதும் இயங்குவதில்லை. அது பல்வேறு வாசிப்பு படிநிலைகளை ஊடாக கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல வாசகனின் வாசிப்பு தரம் என்பது குழந்தை இலக்கிய வாசிப்பிலிருந்து பொழுதுபோக்கு, சாகசம், குற்றவியல், மெல்லுணர்வு, லட்சியவாதம் ஆகியவற்றின் வழியாக செவ்வியல் வாசிப்பை நோக்கி நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் நம்ம ஒரு படம் பார்க்கும் போது என்னது ஃபேமிலி மூவி பார்ப்போம், ஆக்ஷன் மூவி பார்ப்போம், த்ரில்லர் மூவி பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு வாசிக்க ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு குழந்தை இலக்கியம், சின்ன சின்ன கதைகள் எல்லாம் வாசிப்போம். பொழுதுபோக்கு, சாகசம், குற்றவியல், மெல்லுணர்வு, லட்சியவாதம் இப்படி எல்லாமே வாசிக்கும் போதுதான் நம்மளோட அந்த வாசிப்பு என்னது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
இப்போ குழந்தை இலக்கியம்னா என்னன்னா, குழந்தை இலக்கியமே வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கம். சிறு வயதிலேயே கேட்ட பாட்டி கதைகள், கிராமிய மரபு கதைகள் போன்றவை நம் வாசிப்பை தொடங்கி வைக்கின்றன. அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு கதைகள். அச்சு தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த பிறகு பொழுதுபோக்கு கதைகள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டன. பொழுதுபோக்கிற்காக கதைகள் எழுதும் வணிக எழுத்தாளனுக்கும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள எந்த ஒரு வாழ்வியல் பொருளும் இல்லை. நம்மை மகிழ்விப்பது மட்டுமே அவர்களது நோக்கம். நல்ல வாசகனால் இந்த பொழுதுபோக்கு புள்ளியை எளிதில் கடக்க முடியும். சாகச கதைகள். குழந்தை பருவ வாசிப்பிலிருந்து இன்மையை நோக்கி நகரும் பருவத்தில் விசித்திரங்களை, சாகசங்களை நோக்கி மனம் விரிகிறது. வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மனநிலையின் கதை வடிவமே சாகச கதைகள். இம்மாதிரியான கதைகளை கனவுகளை உருவாக்கக்கூடியவை. அப்படின்னா நமக்கு சாகச கதைகள்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரோ ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்கன்னு அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி வாசிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஓகே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வரும்ல, அந்த மாதிரி கதைகள் தான் சாகச கதைகள். குற்ற கதைகள். இளம் பருவத்தினருக்கு நெருக்கமான சாகசத்தில் இருக்கும் வீரத்தன்மையை கொச்சப்படுத்தி குற்றங்களை பேசும் கதைகள் துப்பறையும் போர்வையில் வலம் வருகின்றன. இவற்றில் மலினத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். மெல்லுணர்வு கதைகள். குமர பருவம் தொடங்கி வளர்ந்து செல்லும் ஆண் பெண் ஈர்ப்பு சார்ந்த மெல்லுணர்வுகளை இவ்வுலக கதைகள் கொண்டுள்ளன. இவை வாசிப்பு அனுபவங்கள் அனைவரையும் கவரக்கூடிய தன்மை வாய்ந்தவை. லட்சியவாத கதைகள். தன் மன எழுச்சிகளுக்கு அப்பாற்பட்டு சமூக பொறுப்புணர்வு மிக்க லட்சியவாத எழுத்துக்களை வாசிப்பது என்பது வாசிப்பு மனநிலையின் முக்கியமான கட்டம். வாசிப்போட முக்கியமான கட்டமே என்னதான், இந்த லாஸ்ட் லட்சியவாத கதைகளை வந்து படிக்கிறது. இதன் வழியாகத்தான் சீரிய செவி இலக்கியங்க வாசிப்புகள், அதாவது சமூக சிக்கல்கள் சார்ந்து வாசிப்பு இயங்குவது. சமூக சிக்கல்கள் பத்தி எல்லாம் இருக்கிறதா இந்த லட்சியவாத கதைகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, என்னால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனுமே விடாம படிக்கணும், அதனால சும்மா வாசிச்சுட்டு இருக்கேன். செவ்விலக்கிய வாசிப்பு. குழந்தை பருவம் தொடங்கி தனது வாசிப்பு அனுபவத்திலிருந்து செவ்வியல் இலக்கிய வாசிப்பிற்கு வர சமூக வாழ்வியல் லட்சிய கதைகளை துணை பெறுகின்றன. லட்சியவாத கதைகள் வாழ்வினை எளிமைப்படுத்தி சொல்லி செல்பவை. சீரிய இலக்கியங்கள் வாழ்வின் அனைத்து சிக்கல்களையும் ஊடுருவி தங்கள் கனவுகளை அடைபவை. இவ்வகையான வாசிப்பு படிநிலைகள் வழியாக நமது வாசிப்பு வளர்ந்து வந்துள்ளது. திறனாய்வு. சிறுகதை படைத்து ஒரு தனிக்கலை சிறுகதைகளை படைப்பது ஒரு தனிக்கலை. அதே போலவே அவற்றை வாசித்து ஆய்வு செய்வதும் அதன் படைப்புக்கு சமமான ஒரு தனிக்கலை. ஒரு கதையை நாம் உள்வாங்கிக் கொள்ள கீழ்காணும் கூறுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதையை நம்ம உள்வாங்கணும்னா என்னென்ன புரிந்து கொள்ளணும்னா களனும் சூழலும். ஒரு கதையின் வரலாற்று சூழல் மற்றும் சமூக சூழல், அது நிகழும் களம் ஆகியவற்றை புரிந்து கொண்டால் மட்டுமே கதையின் தளத்திற்கு சென்று நாம் அதை உணர முடியும். கதையின் மையம். கதை பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பாக சென்றாலும் எந்த மையத்தை நோக்கி அது இயங்குகிறது என்பதை கண்டறிய வேண்டும். அப்போதுதான் அதன் நோக்கு, சார்பு ஆகியவை புரிந்து கொள்ள முடியும். நிறுவும் நோக்கு. கதை பின்னலின் இறுதியில் அக்கதை என் நோக்கை நிறுவுகிறது என்ற அடிப்படையில் தான் அக்கதையின் இலக்கியத்தன்மை மதிப்பிட இயலும். விளைவு. ஒரு கதையை படித்து முடித்தவுடன் அதனால் மகிழ்வோ கோபமோ ஏற்பட வேண்டும். நம் உணர்வுகளை கிளறி நமக்குள் அதிர்வையோ ஒரு புதிய தூண்டுதலையோ அது ஏற்படுத்த வேண்டும். வாசகர் தம் வாழ்வின் நிகழ்வுகளோடும் கதையை ஒப்பிட்டு பார்த்து தம்மை கதைக்குள் காண்பவராகவோ தாம் கதைக்குள் வாழ்பவராகவோ மாற வேண்டும். ஒரு சிறந்த சிறுகதை வாசிக்கப்பட்ட பின் மனத்துக்குள் தங்கிவிட வேண்டும். ஒரு நல்ல சிறுகதை நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வல்லது. அழகியல். ஒரு கதையை உவமை உருவகங்களோடு சொல்வது வாசகரை கவர்ந்து ஆர்வமாக வாசிக்கணும். நமக்கே அப்படிதான், ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னா அது ஒரு உவமையோட சொன்னா மட்டும்தான் அது என்னது நம்மள வந்து நெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு கதையை உவமை உருவகங்களோடு சொல்வது வாசகரை கவர்ந்து ஆர்வமாக வாசிக்க செய்யும். ஒவ்வொரு வரியும் வாசகரை கைப்பிடித்து கதை களத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும். கதையின் ஓர்மையோடு வாசனை ஒன்று செய்ய அழகியல் ஒரு சிறந்த கருவியாகும். திறனாய்வு. ஒரு திறந்த பார்வை. ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்ய எவ்வித முன்மொழிவும் சார்பும் இல்லாத ஒரு திறந்த பார்வை ஆய்வாளருக்கு தேவை. அவர் முதலில் ஆய்வு மனப்பான்மையை தவிர்த்து ஒரு முழு வாசகனாக மட்டுமே படைப்பினை அணுக வேண்டும். படைப்பு களத்தின் அனைத்து கூறுகளோடும் திளைத்ததும் மருகியும் அனுபவித்த ஒரு வாசகனால் மட்டுமே படைப்பின் தன்மையை நேரிய முறையில் வெளிப்படுத்த இயலும். மேற்கண்ட கூறுகளின் அடிப்படையில் ஒரு சிறுகதையை திறனாய்வு செய்து நம் இலக்கிய ரசனையை வளர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் சிறுகதை எழுதும் கலை. இதெல்லாமே ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனா நம்ம ஒரு வாட்டி வாசிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம், நான் ஃபர்ஸ்ட் வந்து இயல் 1 படிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகியிருக்கும். ஆனா நான் ரிவிஷன் பண்ணும்போது அது ஒரு அரை மணி நேரம். நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும் நமக்கு. சிறுகதை என்பது ஒரு புத்திலக்கிய வடிவம், மரபான இலக்கியம். ஏற்கனவே சமூகத்தில் உள்ள கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் வலியுறுத்தும் போக்கு கொண்டது. ஆனால் புத்திலக்கியம் அவற்றை ஒட்டியோ மறுத்தோ மறுபரிசீலனை
செய்து பேசும் போக்கை கொண்டது. சிறுகதைக்கென்று ஒரு தனித்த வடிவ சிறப்பு உண்டு. சிறிய கதைகளாக இருப்பவனவற்றை எல்லாம் நாம் சிறுகதைகள் என்று சொல்லிவிட முடியாது. நீதி கதைகள், உதாரண கதைகள், உருவக கதைகள், பஞ்சதந்திர கதைகள் மற்றும் ஈசா குட்டி கதைகள் போன்றவை எல்லாம் சிறிய கதைகள் தான் என்றாலும் அவை சிறுகதைகள் அல்ல. ஒரு சிறிய கதையை சிறுகதையாக்குவது கதையின் முடிவில் உள்ள திருப்பம் என்று சொல்லலாம். சிறுகதையின் நோக்கம் ஒரு கதையின் மைய கருத்தை சொல்வது மட்டுமின்றி ஒரு திருப்பத்தை சொல்லி அதன் மூலம் வாசகனை கதை அனுபவத்தில் பங்கேற்க செய்வதும் தான். அச்சு ஊடக பெருக்கத்தினால் சிறுகதைகள் நிறைந்திருக்கின்ற இக்காலத்தில் வாசகனின் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே வாசகன் ஊகிக்க முடியாத அல்லது அவன் ஊகிப்பதற்கு மாறான ஒரு திருப்பத்தோடு சிறுகதை அமைவது அவசியமாகிறது. சிறுகதையின் ஓர்மை. வாழ்க்கை சம்பவங்களில் நம் உணர்வுகளை வெகுவாக பாதித்த ஒரு நிகழ்வு, ஒரு பொருள், ஒரு சிக்கல், ஒரு கருத்து, ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஒரு சிக்கல், ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, அது மாதிரிதான் ஏதேனும் ஒன்று குறித்து சிறுகதையின் கருப்பொருள் அமையலாம். எந்த நோக்கத்துடன் ஒரு கதை எழுதப்படுகிறதோ அதனை நோக்கியே கதையின் அனைத்து அம்சங்களும் அமைந்திருப்பதே ஓர்மை. எதை நோக்கி எழுதுறோமோ அதை நோக்கியே அதோட எல்லா அம்சங்களும் அமைந்திருப்பதுதான் அதுக்கு பேரு ஓர்மை. ஒரு கதையின் எல்லா கூறுகளும் அதன் முடிவில் வரும் திருப்பத்தை சிறப்பாக நிகழ்த்த உதவினால் அதுவே ஓர்மையுள்ள சிறுகதை. சிறுகதையின் வடிவம். சிறுகதையின் வடிவம் பின்வரும் 4 அடிப்படை கூறுகளை கொண்டது. இந்த 4 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுகதையின் வடிவம் என்பது 4 அடிப்படை கூறுகளை கொண்டது. சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டும். சிறுகதையின் போக்கு எப்படி இருக்கணும்? ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விவரமும் அதில் இருக்க வேண்டியதில்லை. அது நேராக ஒரு முடிவை நோக்கி செல்வது நன்று. அதுக்கப்புறம் முடிவில் உள்ள திருப்பம் எப்படி? வாசிக்கிறவங்க ஊகிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். அத்திருப்பத்தில் தான் சிறுகதையின் வெற்றி உள்ளது. அதுக்கப்புறம் வாசகனை எந்த அளவுக்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகு வாசகனின் மனத்தில் மீண்டும் தொடங்குகிறது. சிறுகதை வடிவத்தின் உறுப்புகள். அதுக்கப்புறம் மைய கதை பாத்திரம். இது யாருடைய அல்லது யாரை பற்றிய கதை என்ற கேள்விக்கான விடையாக இருப்பது. மைய கதாபாத்திரத்தை நோக்கி வாசகனின் கவனம் இருப்பதாக கதை அமைய வேண்டும். அதுக்கப்புறம் எதிர்கதை பாத்திரங்கள். இவை மைய கதாபாத்திரத்திற்கு எதிர்நிலையில் அமையும் பாத்திரங்கள். இவர்களின் அளிக்கும் பாதிப்பு மூலம்தான் கதையின் நெருக்கடி சிக்கலாகவே உருவாகின்றன. கதை களம். கதை நடக்கும் சூழல், காலம் ஆகியவே கதைக்களம். அக்கதை எங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு கதையில் பதில் இருக்க வேண்டும். அதற்கேற்ப கதையின் புனைவுகள் அமைய வேண்டும். அச்சூழல் சமகாலமாகவோ இறந்த காலமாகவோ எதிர்காலமாகவோ இருக்கலாம். கதையில் மைய கருவையும் கதை மாந்தர்களையும் ஒரு வாழ்க்கை சூழலின் லம்பகமாக பொருத்தி காட்ட வேண்டியது அவசியம். கதை முடிச்சு. கதை எதை பற்றியது என்பதுதான் கதை முடிச்சின் அடிப்படை. கதையின் சிக்கல் உருவாகும் இடமாக இதை கொள்ளலாம். திருப்பம். கதையின் சிக்கல் எவ்வாறு அவிழ்க்கப்படும் என்று வாசகன் ஊகிக்கிறானோ அதிலிருந்து விலகி ஒரு புதிய கோணத்தில் அதை அவிழ்விப்பதே திருப்பமாகும். சிறுகதை எழுதுவதற்கான கதைகள். சிறுகதை நேர்த்தியாக அமைவதற்கு கதை சொல்லுவதில் கீழ்காணும் கருவிகளை பயன்படுத்தலாம். சித்தரிப்பு. கதை நிகழும் களம், காலம், சூழல், கதை மாந்தரின் தோற்றம், குணம் ஆகியவற்றினை வாசகர் காட்சி படிமமாக, அதாவது படிமம்னா இமேஜினரி படிமமாக தமிழ் புரிந்து கொள்ளும் வண்ணம் குறைந்த வரிகளில் பதிவு செய்தல். இந்த சித்தரிப்புகளின் வழியாகத்தான் வாசகரின் மனதில் கதை நகர்ந்து செல்லும். அதுல சித்தரிப்பிலேயே புற சித்தரிப்புன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சாலை விபத்தில் மாட்டிக்கொண்டு கையில் அடிபட்ட ஒருவர் அதை இவ்வாறு விவரிக்கலாம். காலையில் நெடுஞ்சாலையில் யாருமே இல்லை. சன்னமான மலை. ஒரு பாலித்தீன் திரை போல கரிய தார்ப்பை மூடி இருந்தது. கார்களின் முன் வெளிச்சம் நீரின் அடியில் தெரிவது போல் கலங்கி தெரிந்தது. நான் இரு பக்கமும் பார்த்தேன். வண்டிகள் வருமுறை கேட்கவில்லை. இங்கு புறக்காட்சி விவரிக்கப்படுகிறது. இது சாலையை குறித்து. இது சித்தரிப்புன்னா விபத்தின் போது அவரின் மன ஓட்டத்தை கீழ்காண்பது. என் மனதில் காலை நேர கவலைகள், ஆபீஸில் ஒரு சின்ன நிதி சிக்கல், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் கதை மாந்தர் உரையாடல். அதுக்கப்புறம் குறியீடு. குறியீடுனால என்னது? நம்ம சிம்பலா சொல்றது. கதையின் நிகழ்ச்சி போக்கு, கதை மாந்தரின் உள்ள உணர்வு போன்றவற்றை நேரடி சொற்களில் உரைப்பதை விட குறியீடுகளை பயன்படுத்தி சொல்றது. இது கதை சொல்லுதலின் நோக்கு நிலை. கதை சொல்லுதலின் நோக்கு நிலை கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதே நோக்கு நிலை. சரியா? கதையோட நிகழ்வுகள் யாரோட பார்வையிலிருந்து சொல்கின்றன, அதுதான் என்னதுன்னா நோக்கு நிலை. கதை மாந்தர் நோக்கில் சொல்லும் முறை. கதை மாந்தர் நோக்கில் சொல்லும் முறைனா என்னன்னா, கதை மாந்தரின் பார்வையிலிருந்து அவர்களது போக்கிலும் மொழியிலும் கதையை நகர்த்தி செல்லும் முறை. இம்முறையில் கதையில் வரும் ஒரு உறுப்பினர் நான் என்ற மாதிரி எழுதி நம்ம போறது. இதுதான் கதை மாந்தர் நோக்கில் சொல்லும் முறை.
இத மாதிரிதான் யார் எழுதியிருக்கா? ஆர் சூடாமணி. இறுகமுடைய கதவுகள் அந்த கதை இருக்கு. இங்க ஃப்ரீயா இருக்கும் போது நமக்கு போர் அடிச்சுச்சுன்னா இதுல இருக்கிற கதைகள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. கதையாசிரியரின் நோக்கில் சொல்லி சொல்லும் கதை. இதுல வந்து என்னன்னா கதை மாந்தர்களின் அகமன ஓட்டங்களில் புறச் செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் கதை மாந்தர்களின் உரையாடல்கள் மற்றும் சூழல் வருணனைகள் மூலம் கதையை கதாசிரியரே சொல்லும் முறை. தம் பாடப்பகுதியில் உள்ள யானையின் சாவு, நசுக்கம், பூ உதிரும், அஷமஞ்சா பாபுவின் நாய். இது வந்து யானையின் சாவு யாரோடது? சார்வாகனன். நசுக்கம் சோதர்மன். பூ உதிரும் ஜெயகாந்தன். அஷமஞ்சா பாபுவின் நாய் சத்யஜித் ரே. இவங்களோட கதைகள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் கதை சொல்லுதலின் உத்திகள். ஒரு கதையை சொல்லும் போது கதை நிகழும் இடம், காலம், நிகழ்வுகளின் தன்மைக்கேற்பவாறு வரிசைப்படியே வரிசைகளை மாற்றியோ பின்வரும் உத்திகளை பயன்படுத்தி கூறலாம். ஃபர்ஸ்ட் இயல்பான வரிசையில் சொல்லுதல் முறை. இதுல வந்து என்னது? கதை நிகழும் வரிசையிலேயே பகுதி பகுதியாக பிரித்து கொண்டு இயல்பாக சொல்லும் முறை. அதாவது நமக்கு முக்கியமானது என்னதுன்னா ஜெயகாந்தன் அவர்களோட பூ உதிரும் கதை. இடையில் பிரித்து சொல்லுதல் முறை கந்தர்வனோட சாசனம் அந்த கவிதையில எழுதியிருக்காங்க. இடையில் பிரித்து சொல்லுதல் முறைனா ஒரு புள்ளியில வந்து மற்றொரு நிகழ்வு கதையை வந்து அப்படியே சொல்லிட்டே போவாங்க. ஒரு புள்ளியில என்ன பண்ணுவாங்க? இன்னொன்னு கொண்டு வருவாங்க அதுல. அதுக்கப்புறம் பின்னோக்கு முறை தற்போதைய கதை போக்கிற்கு காரணமாக ஏற்கனவே நடந்த ஒன்றை சுட்டி காட்டுவது. அதாவது இந்த நமக்கு வந்து பிளாஷ்பேக் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அது வந்து பின்னோக்கு முறை. இதுல வந்து ஆர் சூடாமணியோட இருக்க முடிய கதவுகள் இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது முன்னோக்கு முறைன்றது எதிர்காலத்தை பத்தி சொல்றது. இது சுந்தர ராமசாமியோட பிரசாதம். அதுக்கப்புறம் சிறுகதையின் மொழிநடை. ஒரு சிறுகதை அக்கதையின் மைய பொருள், சூழல் மற்றும் கதைக்களம் ஆகியவற்றிற்கு பொருந்தும்படியாக மொழிநடையில் அமைதல் நலம். பொது மொழியில் சொல்லும் முறை. பொது மொழியில் சொல்லும் முறைனா அனைத்து பகுதிகளிலும் வாசிக்கப்படுகிற பொது மொழியில் கதை சொல்லும் முறை. அதாவது எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் அமையலாம், பொதுவான ஒரு மொழியில. வட்டார மொழியில் சொல்லும் முறைனா இப்ப கி ராஜநாராயணன்னா அவங்களோட அந்த கரிசல் வட்டார கோவில்பட்டி கரிசல் வட்டாரத்துல என்ன பேசுவாங்களோ அதை பத்தி பேசியிருப்பார். அது வந்து வட்டார மொழியில் சொல்லும் கதை. அதுக்கப்புறம் பொது மற்றும் வட்டார மொழியில் இதுல என்ன பண்ணுவாங்க? வட்டார பேச்சு வழக்கிலையும் இருக்கும், நார்மலாவும் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நசுக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எழுத்தின் ரகசியம் எழுத்தில் தான் உள்ளது. எனவே சிறுகதை வடிவத்தின் அனைத்து கூறுகளையும் தன்வயப்படுத்தி சுயமான படைப்பூக்கத்துடன் கதைகள் வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதன் களத்தில் நின்று உணர்வு பூர்வமான மொழியில் சமூக உயர்வினை நோக்கி எழுதப்படும் போது அது வெற்றிகரமாக அமையும். இப்ப நம்ம வந்து 2-3 பாக்ஸ் வந்து படிக்காம வச்சிருக்கோம். அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா புதுமை பித்தன் வந்து தமிழகத்தின் மாப்பாசன் என்று அழைக்கப்படுகிறார். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? புதுமை பித்தன் தான் யாரு? தமிழகத்தின் மாப்பாசன் கேட்ட யாரு? புதுமை பித்தன். வாசிப்போம். உலக அளவில் சிறுகதையின் வடிவ கூறுகளை கொண்ட கதைகள் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் தான் முழு வீச்சில் வெளிப்பட தொடங்கின. அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர் ஆலன் போ, ஓ ஹென்றி, நத்தானியல் ஹாதர்சன், வாஷிங்டன் இர்விங் போன்றோர் சிறுகதையில் முழுமையான வடிவ சிறப்போடு அமைந்த சிறுகதைகளை தந்தனர். குறிப்பாக ஓ ஹென்ரியின் கதைகளில் வரும் கடைசி திருப்பம் இன்று வரை உலக புகழ் பெற்று விளங்குகிறது. இவங்க எல்லாம் அமெரிக்க எழுத்தாளர்கள். அப்புறம் பிரெஞ்சு எழுத்தாளர்களான போம்பெவல், மாப்பாசன் என்னது? பிரெஞ்சு எழுத்தாளர். மெரிமி, பால்சால் போன்ற சிறுகதையின் தொடக்ககால நிலையில் அதன் அனைத்து சாத்தியங்களோடு படைத்து காட்டியவர்கள். குறிப்பாக இன்றளவு மாப்பாசன் கதைகள் உலக புகழ் பெற்று விளங்குகின்றன. தமிழின் சிறந்த சிறுகதை எழுத்தாளரான புதுமை பித்தன் தமிழகத்தின் மாப்பாசன் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தமிழில் நவீன இலக்கியத்தை வந்து தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் யாரு? புதுமை பித்தன் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாப்பாசன் கதைகளின் வீச்சினை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஓகே. ரஷ்ய எழுத்தாளர்களான ஆண்டர் செக்கோவ், துர்கனேவ், கோக்கல் ஆகியோர் புகழ்பெற்ற சிறுகதை எழுதியவர்கள். செகாவ் சிறுகதை வடிவத்தை மிக சிறந்த கலை வடிவம் ஆக்கியவர். யாரு? செகாவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சிறுகதை வடிவத்தை மிக சிறந்த கலை வடிவம் ஆக்கியவர். இவர் தம் சிறுகதைகள் நகைச்சுவையும் அங்கதமும் கலந்தவை. அங்கதம் என்ன பார்த்தோம்? நகைப்புடன் கூடிய இல்லை. ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படும் கோக்கலின் மேலங்கி எனும் சிறுகதை எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய கதை எனலாம். அப்போ மேலங்கின்னு சொல்றது யாரோடது? கோக்கல். பாக்ஸ் சிறுகதையின் உயிர். தமிழின் தலை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான தி ஜானகி ராமன் சிறுகதை எழுதுவது பற்றி இவ்வாறு எழுதுகிறார். சிறுகதையில் வரும் கதையோ நிகழ்ச்சியோ ஒரு
க்ஷணத்திலோ நிமிஷத்திலோ ஒரு நாளிலோ பல வருடங்களில் நடக்கூடியதாக இருக்கலாம். சரியா? ஒரு சிறுகதை எழுதுற நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்கலாம்? ஒரு நாள், ஒரு கணத்துல உள்ளது இருக்கலாம், ஒரு நிமிஷத்துல உள்ளது இருக்கலாம், ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம், எந்த கதையா வேணாலும் இருக்கலாம். காலையில் தொடங்கி இரவில் மறுநாள் காலையிலோ அல்லது அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்துல முடிந்திட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சொல்லப்பட வேண்டிய பொருளின் ஓர்மையைத்தான் முக்கியம். நம்ம சொல்ல வர அந்த பொருளோட கதை, அதை நோக்கிதான் போகணும். அதுதான் முக்கியம். 8 நாளில் நடந்த சங்கதியை முதல் நாளிலிருந்து வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம். 2வது, 3வது, 4வது நாளில் இருந்தோ அல்லது கடைசி கணத்தில் இருந்தோ ஆரம்பித்து பின் பார்வையாக பார்த்து சொல்லிக் கொண்டு போகலாம். நடந்தது, நடக்கப் போவது இரண்டுக்கும் இடையே ஒரு வசதியான காலகட்டத்தில் நின்று கொண்டு நிகழ்ச்சியை சித்தரித்து கொண்டு போகலாம். எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஓர் உணர்வு, ஒரு கருத்து ஓங்கி இருக்கிறது என்பது நிலைத்தான் சிறுகதையின் உயர்வு. சொன்னது யாரு? தி. ஜானகிராமன். அடுத்தது, நம் சிறுகதைகள் பற்றி புதுமைப்பித்தன். கதை கேட்பதும் கதை சொல்வதும் தொன்று தொட்டு வந்த பழக்கம். ஒரே ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா இருந்தான் என ஆரம்பிக்கும் இளமை மாறா கதைகள் முதல் இன்று இருக்கும் எழுத்தாசிரியர்களின் கனவுகளான சிறுகதைகள் வரை எல்லாம் மனித உள்ளத்தில் அடைய முடியாத ஆசைகளின் எதிரொலி. கதை என்றால் என்ன? எதுதான் சிறுகதை? சிறுகதையின் எல்லை என்ன? சிறுகதைக்கென்று தனிப்பட்ட ரூபம் ஒன்று உண்டா? இதற்கெல்லாம் சூத்திரங்கள் ஒன்றும் கிடையாது. சிறுகதையின் எல்லை வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு கதை ஆசிரியனும் எழுத்தாண்ட ரூபங்கள் எண்ணிறந்தன. அச்சுப்பிழை பார்க்கிறவர்களை ஒதுக்கிவிட்டால் என் கதையின் முதல் வாசகன் நான் தான். அவ்வளவு ரசித்து படிப்பேன். வேகமாக எழுதி கொண்டு போவதானால் எழுதியதில் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் என் ஞாபகத்தில் இருக்கும். நான் இப்பொழுது பிரசுரித்துள்ளவற்றின் அளவுக்கு ஏறக்குறைய சமமான எண்ணிக்கையுள்ள கதைகள் அவை எழுதப்பட்ட காலத்திலிருந்தே பத்திரிகை காரியாலயங்கள் எல்லாவற்றையும் தோத்திர தரிசனம் செய்துவிட்டு திரும்பியவையாகும். எழுத்து பயிற்சி மிகவும் அவசியம். முடுக்கிவிட்ட எந்திர மாதிரி தானே ஓரிடத்தில் வந்து நிற்கும். இது என் அனுபவம். இதுவரை நான் கையாண்டு வரும் இந்த முறை பிசகியதே இல்லை, அதாவது மாறியதே இல்லை. என் கதைகளில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அவற்றில் காரணம் வார்ப்பு பிசகு அல்ல, அதை எழுத தூண்டிய மன அவசரத்தின் உத்வேகத்தை பொறுத்தது. கதையின் கவர்ச்சியில் காணும் ஏற்றத்தாழ்வு. நான் முன் விசாரித்த உதாரணங்களே போதும். என் கதைகளில் 190 எடுத்த எடுப்பில் எழுதியும் வெற்றி காணுவதற்கு காரணம் என் நெஞ்சில் எழுதா கதைகளாக பல எப்பொழுதும் கிடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிடங்கில் இருந்து நான் எப்பொழுதும் எடுத்துக்கொள்வேன். கதை எழுதும் சிலர் அவற்றை விவரப்பட்டியல் எழுதி ஒரு மூலையில் போட்டு வைப்பார். நான் அப்படியல்ல. ஞாபக மறதிக்கு அரிய வசதி அளிப்பேன். எழுத்து ரூபத்தில் அமையும் வரை மனதில் உறுத்தி கொண்டு கிடக்கும் நிலையில் இருந்த கதைகள் யாவும் இவற்றை விட சிறந்த ரூபத்தில் இருந்தன என்பது என் நம்பிக்கை. இனி புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை என்னது? குளத்தங்கரை அரசுமரம். இது யாரு? வாவேசு ஐயர். வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம் அவர்களோட நூல் 1915 வந்திருக்கும். ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை எனது? சிறுகதை. அதுக்கப்புறம் பொருந்தாத இணையை கண்டர். இதுல அந்தந்த காலத்துல உள்ளவங்கள கொடுத்துருக்காங்க. புதுமைப்பித்தன் பிச்சமூர்த்தி, இவங்க 2 பேருமே முதல் தலைமுறையில உள்ளவங்க தான். கந்தர்வன், மேலாண்மை, பொன்னுசாமி இவங்களும் இதுல உள்ளவங்க தான். கி. ராஜநாராயணன் 3ஆம் தலைமுறையில உள்ளவர். ஆதவன் தீட்சண்யா 4ஆம் தலைமுறையில உள்ளவங்க. அது மட்டும் தான் பொருந்தாத இணை. இந்த பெயர்கள் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எந்த தலைமுறையில யாருன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் தி. ஜானகிராமன் நம்ம பார்த்தோம். தி. ஜானகிராமன் எனது மனச்சலனம்னு பார்த்திருப்போம். முத்துசாமி குறியீடு. பாமா விளிம்பு நிலை. கி. ராஜநாராயணன் எனது கரிசல். சொற்சித்திரம் யாரு பார்த்தோம்? நகுலன் பார்த்திருப்போம். கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதே நோக்கு நிலை. கதை சொல்லுதலின் நோக்கு நிலை சிறுகதைக்கான உத்திகளில் ஒன்று. இரண்டுமே சரி. அதுக்கப்புறம் பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை சுட்டுக. வாசகனை எந்த அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. கரெக்ட். சிறுகதையின் போக்கு ஓர்மையை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை. தவறு. ஓர்மைன்னா என்னதுன்னா ஒரே கான்செப்டை ஃபாலோ பண்ணி போறதுதான். சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இது தவறா கொடுத்திருக்காங்க. அப்ப 2 தவறு. சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகித்து அறிய முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனா இங்க ஊகித்து அறியும் ஒன்றாகன்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் தப்பு. அப்ப 2, 3 தப்பு, தவறு. ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகு வாசகனின் மனதில் மீண்டும் தொடங்குகிறது. அது கரெக்ட். தொடக்க கால தமிழ் மரபியல் கதைகள் இவ்வாறு சொல்லப்பட்டன. வாய்மொழியாக.
தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் என்னது? மணிக்கொடி. வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது குழந்தை இலக்கியம். இவர்களில் யார் ஆண் எழுத்தாளர் அல்ல? யூமா வாசுகி, பூமணி, சுஜாதா இவங்க எல்லாமே ஆண் எழுத்தாளர்கள். அம்பை வந்து பெண் எழுத்தாளர். அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா கதை பிடிக்கும்னா நீங்க வாசித்துக்கோங்க. யானையின் சாவு என்னது? சார்வாகன். சார்வாகன் வாகனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு குழந்தை இலக்கியம் மாதிரி தான். யானையின் சாவு சார்வாகன். சார்வாகன் பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் எப்ப பிறந்திருக்காருன்னா 1923 1929 இயர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சார்வாகன் 1929 2005 மருத்துவம், இலக்கியம் ஆகிய 2 துறைகளிலும் சாதித்தவர். ஒரு சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்டவர். பழமையை கேள்விக்குள்ளாகும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரர். சரியா? பழமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த சார்வாகன். அதுக்கப்புறம் இங்க வந்து அப்துல் ரஹ்மானோட ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் சிலபஸ்ல இருக்காரு, அதனால அதை பார்ப்போம். பௌர்ணமி பிறை குழந்தைகளே, உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எங்களை உங்கள் தேவ தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இந்த எழுதினது யாரு? அப்துல் ரஹ்மான். பௌர்ணமி பிறை குழந்தைகளே, உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எங்களை உங்கள் தேவ தேசத்துக்கு அழைத்து செல்லுங்கள். யார் எழுதினது? அப்துல் ரஹ்மான். பூ உதிரும் யாரோடது? ஜெயகாந்தன். விவேகானந்தன் அவர்களை பத்தி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல டீடைலாவே படிச்சிருப்போம். இங்க என்ன நூல் குறிப்பு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி களம் கண்டு வா மகனேன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. புறநானூறு பாடல். இது எழுதினவங்க யாருன்னா ஒக்கூர் மாசாத்தியார். ஃபர்ஸ்ட் பொருளை பார்க்கலாம். ஒரு பெண்ணின் தந்தை முதல் நாள் போரில் இறந்தான். அடுத்த நாள் அவளுடைய கணவனும் போரில் வீர மரணம் அடைந்தான். அவர்கள் இருவரையும் போரில் இழந்த பெண் 3ஆம் நாளும் போர் முரசின் ஒலி கேட்டு தன்னுடைய ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு செல்லும்படி விருப்பத்துடன் அனுப்புகிறாள். தன் மகனுக்கு ஆடையுடுத்தி அவனுக்கு தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்து வீர மொழிகளை கூறி வழி அனுப்புகிறார். அந்த பாட்டு தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்த உடி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுக நோக்கி செல்க என விடுமே கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மோதின் மகளிர் ஆதல் தகுமே. இது வந்து என்னது? புறநானூறு பாடல். இந்த பாடல் முக்கியமான பாடல், பார்த்து வச்சுக்கோங்க. ஒக்கூர் மாசாத்தியார் பாடியது. ஜெயகாந்தன் 1934 பிறந்து 2015 இறந்திருக்காரு. 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராய் போற்றப்படுபவர். லட்சக்கணக்கான வாசகர்களை தம் படைப்புகளின் வழியே சென்றடைந்தவர். இந்திய அரசின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருது, அதாவது 2002 பெற்றிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது ஆகிய விருதுகளையும் பெற்றவர். எனது ஞானபீட விருது 2002 வேற, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு, பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. இவரது ஒரு மனிதன் ஒரு வீடு ஓர் உலகம், ஒரு மனிதன் ஒரு வீடு ஓர் உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள், சுந்தர காண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இதெல்லாம் இவரோட படைப்புகள்ல வந்து குறிப்பிடத்தக்கவை. அதுக்கப்புறம் இருக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி. ஆர் சூடாமணி. காலம் 1931 2010. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களின் நிலைமையையும் தமது எளிய மொழியில் எழுதியவர். சரியா? குறிப்பாக என்னது? பெண்களின் நிலையையும் தமது எளிய மொழியில் எழுதியவர். உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் பல படைப்புகளை தந்துள்ளார். அப்ப உளவியல் எழுத்தாளர் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டா யாரு? ஆர் சூடாமணி. இவர் ஆங்கிலத்திலும் பல படைப்புகளை தந்துள்ளார். அதுக்கப்புறம் இங்க பாடாத தேனி பசியாத நல் வயிறு பார்த்ததுண்டோ, இது வந்து யாரோட கவிதை? பாரதிதாசன் அவர்களோட கவிதை. அதுக்கப்புறம் நசுக்கம் சோ தர்மன். சோ தர்மன்
சோ தர்மராஜன் சொல்லுவாங்க. 1952 கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை எழுதும் இவரது படைப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கூரான அங்கத்துடன் வெளிப்படுகிறது. நகைச்சுவை உணர்வும் இயல்பான சூழல் சித்தரிப்பும் இவரது தனித்துவம். தூர்வை, கூகை, சூல் ஆகிய நாவல்களும் இவரோட நாவல்கள் என்னது? சோ தர்மனோட நாவல்கள் தூர்வை, கூகை, சூல், ஈரம், சோகவனம், வனக்குமரன், ஈரம், சோகவனம், வனக்குமரன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் இவரோட முக்கியமான படைப்புகள். பேபி குட்டி யாரோடது? கே பாலமுருகன். இவர் வந்து மலேசிய கவிஞர். இவங்களோட இதெல்லாம் நம்ம ரொம்ப படிக்க வேண்டியதில்லை, என்னால் நம்ம சும்மா ஒரு வாட்டி வாசித்து வைப்போம், சரியா? கே பாலமுருகன் 1982 மலேசிய தமிழ் எழுத்தாளர். தற்கால சமூக வாழ்க்கை சூழல்களை புதிய உத்திகளில் சொல்லி வருபவர். மலேசிய தமிழ் இலக்கிய சூழலில் சிறுகதை, நாவல், கவிதைகள் மூலம் நன்கு அறியப்பட்டவர். அப்புறம் பசி தாமரை செல்வி எங்க உள்ளவங்க? இலங்கை. தாமரை செல்வி 1953 போரின் அவலம், போர் சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனி முத்திரை பதித்தவர். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 3 நாவல்கள், 3 குறு நாவல்கள், 6 நாவல்கள் என இவரது படைப்பின் பட்டியல் நீள்கிறது. இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 1968 வெள்ளை பறவை சீனிவாசன். அதுக்கப்புறம் 1970 என்னது? அன்பளிப்பு. 70 வயசானாலும் அன்பளிப்பு கொடுத்தாதான் அழகா இருக்கும், சரியா? 70 வயசான ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு போறனாலும் அன்பளிப்பு கொடுத்தாதான் அழகா இருக்குதான். 1970 அன்பளிப்பு கோலகிரிசாமி. 1979 சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன். 1979 சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன். நம்ம வந்து 78 வந்து என்ன பார்த்திருப்போம்? புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். வலிச்சதுன்னா அடுத்த வருஷத்துல என்ன பண்ணணும்? வைத்தியம் பண்ணணும் தான். 78 வள்ளிக்கண்ணனோட புது கவிதையின் வளர்ச்சியும் தோற்றமும். 79 சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன். அதுக்கப்புறம் 87 முதலில் இரவு வரும் ஆதவன் சுந்தரம். ஆதவன் என்னது? இரவு வரும், காலையில தான் என்ன வரும்? ஆதவன் வரும். முதலில் இரவு வரும், காலையில தான் ஆதவன் வரும். அப்பாவின் சிநேகிதர் யாரு? அசோகமித்திரன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். 1996. 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. மின்சாரத்தை என்ன பண்ணணும்? மேலாண்மை பண்ணுவாங்க, சரியா? 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. 2010 சூடிய பூ சூடர்க்க. நாஞ்சில் நாட்டுல என்ன பண்ணுவாங்க? நாஞ்சில்னாலே என்னது? கன்னியாகுமரி. நாஞ்சில் நாடன் என்ன பாடியிருக்காருன்னா சூடிய பூ சூடர்க்கைக்கு வந்து 2010 சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடிய பூ வந்து சூடக்கூடாது, 10 ரூபா கொடுத்தாவது என்னது? பூ வாங்கி தான் சூடுவாங்க. எங்க? நாஞ்சில் நாட்டுல. 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன். சிறுகதை குறித்து எட்கர் ஆலன் போ. இந்த எட்கர் ஆலன் போ வந்து அமெரிக்க எழுத்தாளர், நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவர் என்ன சொல்லியிருக்காரு? சிறுகதையின் முதல் தொடர் படிப்பவர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையாயின் அக்கதை பயனற்றது. சிறுகதையோட முதல் தொடர் என்னது? படிக்கிறவங்களோட கவனத்தை இழுத்து பிடிக்கலன்னா அந்த கதை வந்து பயனற்றது. பயனற்ற ஒரு சொல் கூட கதையில் இடம்பெறுதல் கூடாது. அதுக்கப்புறம் அக்ஷா மஞ்சா பாபுவின் நாய் சத்யஜித் ரே. சத்யஜித் ரே 1921 1992 உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர். இவர் படைத்துள்ள சிறுகதைகளும் புதினங்களும் புகழ்பெற்றவை. குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகளையும் எழுதியுள்ளார். அறிவியல் புனைக்கதைகளில் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இவரை பத்தி ஏதோ ஒரு கதை வந்து கொடுத்திருக்காங்க. உலக அளவில் இந்திய திரைப்படக்கலை புகழ் பெற காரணமானவர்களில் முக்கியமானவர் சத்யஜித் ரே. திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ரே தன் திரை சாதனைகளுக்காக ஆஸ்கர், மகசேசே போன்ற உலக புகழ்பெற்ற விருதுகளையும் பெற்றவர். இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. என்னென்ன விருது கிடைச்சிருக்கு? ஆஸ்கர், மகசேசே, பாரத ரத்னா எல்லாமே கிடைச்சிருக்கு. ரேயின் முதல் திரைப்படமான பதேர் பாஞ்சாலி 1955. என்னது? பதேர் பாஞ்சாலி உலகளாவிய திரைக்கலை வல்லுநர்களால் வியந்து போற்றப்பட்டது. கேன்ஸ் திரைப்பட விழா, சான் பிரான்சிஸ்கோ திரைப்பட விழா உள்ளிட்ட பல உலக பட விழாக்களில் பதேர் பாஞ்சாலி திரையிடப்பட்டு விருதுகளை குவித்தது. பதேர் பாஞ்சாலிக்கு பிறகு தொடர்ந்து சிறந்த படங்களை இயக்கினார். அகந்துக், ஷகா புரஷகா, ஞான சத்ரு, சுகுமார் ராய், காரே பைரே, பிக்கூர் டைரி, பாலா, கூப்பி கைன், பாகா பைன், ரவீந்திரநாத் தாகூர், பரஷ் பதர், அபாரிஜிதே உள்ளிட்ட 29 திரைப்படங்களையும் 8 ஆவணப்படங்களையும் இயக்கியுள்ளார்.
இவர் 50க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். ரே வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி 15க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் ரப்பர் பந்து யாரோடது? எஸ் ராமகிருஷ்ணன். மரபான கதை சொல்லலில் நவீன புனைக்கதைகளின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் தரும் முயற்சியே குறுங்கதை. இது கேட்கலாம். மரபான கதை சொல்லில் நவீன புனைக்கதையின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் தரும் கதை தான் என்னது? குறுங்கதை. எஸ் ராமகிருஷ்ணன் 1966 நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளரான இவர் புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், குழந்தைகளுக்கான ஆக்கங்கள், திரைக்கதை, திரைப்பட உரையாடல்கள் உள்ளிட்ட படைப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதோடு தமது உரைகள், பத்திகள் மூலமாக சிறந்த இலக்கியங்கள், திரைப்படங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியும் வருகிறார். இக்கதை நகுலன் வீட்டில் யாருமில்லை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரி, இந்த ரப்பர் பந்து நகுலன் வீட்டில் யாருமில்லைன்னு சொல்லி இதுல இருந்து எடுத்திருக்காங்க. யாரோடது? எஸ் ராமகிருஷ்ணன். பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல். பனித்துளியின் பேச்சு ஹெச்.சி. ரசூல். இங்கு நவீன தமிழ் கதையின் புதிய வடிவமான நுண்கதைகள் தரப்பட்டுள்ளன. கவிதை, கதை, நாவலுக்குமான வரையறைகளை அளித்து தொடக்கம், நடு, முடிவு என்றேதுமில்லாத நேரற்ற வரிசை கொண்டவை நுண்கதைகள். இவை வேடிக்கை, வினோதம், பகடி, குறியீடு ஆகிய அம்சங்கள் நிறைந்தவை. மேலும் கவித்துவ மொழியையும் மெய்யியல் உள்ளடக்கத்தையும் கொண்டவை. ஹெச்.சி. ரசூல் 1959 2017 வரைக்கும் இருந்திருக்காரு. பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர். மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள் போன்றவை இவரது புகழ்பெற்ற படைப்புகளாகும். போர்ஹேயன் வேதாளம் இவரது நுண்கதை தொகுப்பு. என்னன்னா இவங்களோட நூல்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பொறுத்துகையில கேட்குறாங்க. சரியா? ஹெச்.சி. ரசூல் என்னது? மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள். ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். 1979 காயசண்டிகை, பட்சியின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் என ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர். நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்தவர்கள். இந்த கதை நுண்கதை. சரியா? இவர் என்ன எழுதியிருக்காரு? இளங்கோ கிருஷ்ணன். காயசண்டிகை, பட்சியின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் ஆகிய கவிதை நூல்களில் ஆசிரியர் நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்பவர்களில் ஒருவர். அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஜெயகாந்தன் பூ உதிரின் கதையின்படி கீழ்காண்பவை எதனோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது? இது அந்த கதை படிச்சாதான் தெரியும். நான் இது அப்புறம் போடுறேன். இது நமக்கு தெரியும். விளக்கம் கண்டு விடைத்திருக்க. தொடக்கம், நடு, முடிவு என்று எதுவும் இல்லாமல் நேரற்ற வரிசை கொண்ட கதைகள், வேடிக்கை, வினோதம், பகடு, குறியீடு அம்சங்கள் நிறைந்தவை. இது என்னதுன்னா நுண்கதைகள். சரியா? என்னது? நுண்கதைகள். பொருந்தும் இணையை கண்டறிக. ரப்பர் பந்து யாரு? எஸ் ராமகிருஷ்ணன். ஆனா இங்க ஹெச்.சி. ரசூல் கொடுத்திருக்காங்க, தப்பு. நசுக்கம் சோதர்மன். பூ உதிரும் ஜெயகாந்தன். இருக்க முடிய கதவுகள் ஆர் சுடமணி. இது கரெக்டா கொடுத்திருக்காங்க. பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர் இவர். மயிலாஞ்சி, பூட்டிய அறை போன்ற படைப்புகளை எழுதியவர். இது யாரு? மயிலாஞ்சி எல்லாம் எழுதினது யாரு? மயிலாஞ்சி, பூட்டிய அறை. இதெல்லாம் எழுதினது யாருன்னா ஹெச்.ஜி. ரசூல் தான் இது எழுதியிருக்காரு. சரியா? ஹெச்.ஜி. ரசூல் தான் இதோட ஆன்சர். அடுத்தது இதுல இருக்க நிறைய கொஸ்டினுக்கு இந்த கதை படிச்சாதான் எழுத முடியும். நம்ம கதையெல்லாம் படிக்க தேவையில்லை. நம்ம தேவையான அந்த நூல் ஆசிரியர்கள் அது மட்டும் பார்த்தா போதும். இதோட இயல் 2 முடிஞ்சிச்சு. இதுல முக்கியமானது அந்த முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறையில யார் யார் வாராங்க, அதுவும் சிலபஸ்ல இருக்கிறவங்க இந்த தலைமுறையில வாராங்க அப்படின்றது நல்ல முக்கியமா படிச்சுக்கோங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நம்ம ஏன் சிறப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம்னா நமக்கு லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கே பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும் புதுசா ஒண்ணு படிக்கிறதுக்கு. அதனால நம்ம சிறப்பு தமிழ் இது வரைக்கும் முழுசா நான் படிச்சது கிடையாது, படிச்சிருக்க மாட்டோம். அதனால சிறப்பு தமிழ்ல ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் முக்கியமான 10th 9th 6th to 8th நியூ அந்த மாதிரி நியூ புக் முடிச்சுட்டு ஓல்டு புக் போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.